ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2019 ஒரு தைவானிஸ் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான டிடென்ஷன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். நைட் நேரத்தில் ஒரு ஸ்கூலுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிற படத்துடைய கதாநாயகனும் கதாநாயகியும் நம்ம ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்க அந்த வழியில் இவங்க சந்தித்த அமானுஷ்ய விஷயங்களும் இதன் மூலமாக இவங்களுக்கு தெரிய வர்ற பல மறைக்கப்பட்ட மர்மங்களும் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தாய்வானில் உண்மையாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியணும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கதையை உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இந்த கதையோட உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அதனால் அந்த விஷயம் என்னங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். 1947 1987 வரைக்கும் 40 வருஷ பீரியட் இருக்குல்ல, இந்த 40 வருஷம் தைவானில் ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 வருஷம்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை வரும் இல்லையா, இதுக்குள்ள சைனாவை சேர்ந்த பல மக்கள் தைவானில் போய் செட்டில் ஆனாங்க இடம்பெயர்ந்து. ஆனால் தைவான் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னதான் ஒரு தலைமுறையாகவோ இல்லை 2 தலைமுறையாகவோ நீங்கள் உள்ளே வந்து செட்டில் ஆகியிருந்தால் கூட நீங்கள் இன்னமும் சைனாவுக்கு உளவாளியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற பல சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எங்களால் தைவான் சிட்டிசனாக இப்போ நீங்கள் இருந்தால் கூடவே எங்களால் அப்படி ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1,40,000 பேர் மக்களை ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கு தைவான் அரசு. எப்போது இந்த 47 87 இந்த 40 வருஷ பீரியடில் இதில் கிட்டத்தட்ட 3000 4,000 பேர் தூக்கிலே போட்டிருக்காங்க இந்த குற்றத்துக்காக. இதெல்லாம் தாண்டி தைவான் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கே பாரு, இந்த கம்யூனிசம்ங்கிற விஷயம்லாம் இங்கே நீங்கள் பேசக்கூடாது. ரெண்டாவது, எந்த காரணத்தை கொண்டும் அங்கங்கே இந்த குரூப் ஃபார்ம் ஆகிறது, இந்த கிளர்ச்சியை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இதெல்லாம் விட முக்கியமாக கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் படிக்கவே கூடாது. இதை எது பண்ணாலும் அது மிகப்பெரிய குற்றம், நேரம் உங்களை தூக்கிலே போட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல் இருந்திருக்கு அந்த டைமில். இந்த விஷயம்தான் இந்த படத்தில் இருக்கிற அந்த பேஸு. இதை யூஸ் பண்ணி தான் இந்த கதையவே இவங்க நரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 1962 கதைக்களம் நடக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. அப்போ ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் பல பசங்கள் எல்லாரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் படத்துடைய முதல் ஷாட்டு, பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் அப்படி உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுடைய அந்த ஆர்மி ஆஃபீஸர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு இராணுவ அதிகாரி ஒருத்தர், ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்க மாதிரி ஒரு நபர், அவர் முன்னாடி கேட்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. சந்தேகத்திற்கிடமாக யாராவது வர்றாங்களா, அவங்க பையில் ஏதாவது ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்களா, இல்லை இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் எதையும் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்களா, இது எல்லாத்தையும் யார் மேலாம் டவுட் வருதோ அவங்கெல்லாம் நிறுத்தி செக் பண்ணுறாரு அவர். இப்படி ஒரு நபர் வர்றான், அந்த நபரை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி உண்மையை சொல்லு, என்ன வச்சிருக்க பைக்குள்ள காமி அப்படின்னு சொன்னால் உடனே அங்கேருந்து ஒரு நபர் ஓடி வந்து இவரை காப்பாற்றுறதுக்காக வர்றாரு. வர்றவர் தான் கதாநாயகன். அவருடைய பேர் வி. அவர், நான் முதல்ல சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூலில் எடுத்துகிட்டு வராதுன்னு. இவன் தான் சார் கேட்கல, மரியாதை எடுத்து காமிச்சிரு அப்படின்னு சொல்லி அவருடைய பைக்குள்ள டக்குன்னு கையை விட்டு இவரே ஒரு பொம்மையை எடுத்து காமிக்கிறார். இந்த பொம்மையை தான் சார் எடுத்துகிட்டு வந்தான், நான் வேணான்னு சொன்னேன், அவன் கேட்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது போ அப்படின்னு சொன்னால் இந்த காட்சி அப்படி நகருது. இதை ஹீரோயினும் அதே டைம் அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் போகும்போது அவங்களும் லைட்டாக பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கதை இப்படி ஒரு பக்கம் போகுது. இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தையும் யாரும் படிக்கக்கூடாதுங்கிற ரூல் ஹெவியாக இருக்குது நாட்டிலேயே. அப்போ இந்த டைமில் ஒரு 5-6 பசங்க அந்த ஸ்கூலில் ஒரு சீக்ரெட் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே உட்காந்து இந்த மாதிரி எந்தெந்த புத்தகம்லாம் பேண்டோ அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இது இவங்களாக கூட பண்ணலை, இதில் 2 பேர்த்துக்கு சம்மந்தமும் இருக்குது. அதாவது அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற 2 ஆளுங்க, ஒரு வாத்தியார் ஒரு லேடி டீச்சர், இவங்க 2 பேர்த்துக்கும் இதில் தொடர்பு இருக்குது. இவங்க தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு புக்கு கிளப் மாதிரி ஒரு 6 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்களே, இதுக்கு தலைமை அதிகாரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் 2 பேரும். இவங்க 2 பேர் தான் புக்ஸை பசங்களுக்கே சப்ளை பண்ணுறது. எது கம்யூனிசம் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் படிங்கன்னு சொல்லி பசங்களுக்கு மாறி மாறி ஒரு வாரம் இந்த புக்கை நீ எடுத்துகிட்டு போ, அடுத்த வாரம் அதை இவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது இவங்க 2 பேர் தான். ஆனால் இந்த 8 பேரை தவிர அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா சிக்கனம்னா தூக்கில் தொங்க விட்டுருவாங்க 8 பேர்த்தையும். இந்த புக் கிளப்பில் ஒரு மெம்பராக அந்த 6 பேரில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் படத்துடைய கதாநாயகனும் காமிக்கப்படுறாரு நமக்கு. இந்த கதை ஒரு பக்கம். அப்படியே ஒரு பக்கம் கட் பண்ணால் ஹீரோயின் நைட் நேரத்தில் ஒரு ஸ்கூலில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, உள்ள ஒரு டேபிளில் படுத்து. அது அவங்க படித்த அதே ஸ்கூல் தான்.
இப்போ ஆள் அரவமே இல்லாத ஒரு ஸ்கூலாக இருக்குது. இருட்டு நேரத்தில் இவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஒரு மெழுகுபர்த்தியை பொருதிட்டு போனால் ஹீரோ அந்த இடத்துல இருக்கார். அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சரி வா நம்ம டக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. யாரை இவங்க தேடி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 டீச்சர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் புக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கொடுத்து படிக்க சொன்னது. அதில் அந்த வாத்தியாரோட பேர் மிஸ்டர் சங். அந்த சங் இங்கே தான் இருக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் எங்கே இருக்கிறாருங்கிறத மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவரை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளேயே. ஆனால் இவங்க போகும்போது பல அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. இந்த அமானுஷ்ய விஷயங்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு தருணத்தில் பல உண்மைகளும் தெரிய வருது. அப்படி என்னென்ன மர்மங்கள்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய எடிட்டிங் அவ்வளோ ஒரு சூப்பரான எடிட்டிங்கு. ஒரு விஷயம் நான் இங்கேயே கிளியராக சொல்லிடுறேன். இந்த படம் 1.25 மணி நேரம் படம். ஆனால் ஒரு 1.25 மணி நேரத்தை நெருக்கிற வரைக்கும் பாஸ் இது என்ன கதைன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு பெரிய பிரபலப்படுத்தி எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன ஒரு புக்கு, இந்த புக்கை படித்தவங்களாம் உள்ளதுக்கு போட்டுருவீங்கிறது, இது ஒரு கதை, அதில் என்ன பெரிய சுவாரஸ்யம் இருக்க போகுதுங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. எப்போ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் கரெக்டு தான், ஆனால் இதில் என்ன இருக்குது இப்படி பெருசா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. ஆனால் கடைசி அரை மணி நேரத்துக்குள்ள இந்த 1.25 மணி நேரமே பல இடங்கள்ல இந்த படம் என்ன போய்கிட்டு இருக்கு, ஏதோ போய்கிட்டே இருக்கு, எங்கே தான் போகுது கடைசியில் அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. ஏதோ பிளாங்கா ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மளும் அவங்க காமிக்கிற கதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவோம். கடைசி அரை மணி நேரத்தில் நம்ம எதெல்லாம் தெரியாமல் புரியாமல் பார்த்தோமோ அவ்வளவையும் ஜாயிண்ட் அடித்து பின்னாடி கிளைமேக்ஸில் முடிச்சு போட்டிருப்பாங்க. தாறுமாறான ஒரு எடிட்டிங். ஒரு எடிட்டிங் எப்படி பண்ணணும், ப்ராப்பராக ஒரு எடிட்டிங் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரரோ இல்லை சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்துக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகச்சிறந்த உதாரணம். எடிட்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதே ஃபார்மெட்டில், அதாவது படமே 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் 1.5 மணி நேரம் போனதுக்கப்புறமும் படம் என்னதாங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னே புரியாமல் இருந்து கடைசி அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய ஆச்சரியத்துடைய உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சு சான்ஸே கிடையாதுங்க. எப்படிங்க இப்படி திங்க் பண்ணி எப்படி இப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி அந்த சுவாரஸ்யத்தை கடைசியில் அவங்க ரிவீல் பண்ணும்போது இத்தனை ட்விஸ்ட்டு, அதை எப்படி நம்மளை வந்து ஆச்சரியத்துடைய உச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்ததில் இந்த படம் ஒரு படம். இதே மாதிரி 2006 ரிலீஸ் ஆன தாய்லாந்து படமான, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் தான், தி அன்சீயபிள்னு ஒரு படம், அதுவுமே நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த படத்துக்கும் இதே ஒரு விஷயத்தை அந்த ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன். ஈவன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண தெலுங்கு படமான மனு கூட இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் எடிட் பண்ணப்பட்ட ஒரு படம் தான். ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதே முக்கால்வாசி படம் வரைக்கும் அங்கங்கே விட்டு கட்டுக்கட்டாக கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் வேற லெவலில் அந்த படத்துடைய கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. கம்ப்ளீட் படத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முடிச்சு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு அந்த வரிசையில் வர்ற இன்னொரு படம் தான் இது. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தில் இருக்க ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தை இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லிடுறேன். இது சைக்காலஜிக்கல் ஹாரர் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹாரர் படம், இருட்டில் பேய் பயங்கரமாக வரும் போல அப்படிங்கிற நினப்பில் போய் பார்த்துறாதீங்க. இந்த படம் ஹாரர் படமே கிடையாது. இது நீங்கள் பிளைனாக ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னு கூட நீங்கள் போய் பார்க்கலாம். உண்மை சொல்ல போனால் அதான் வந்து நிஜம். ஸோ நீங்கள் வெறும் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லேயே போய் பாருங்கள். அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அந்த படத்துடைய கதாநாயகனோ இல்லை கதாநாயகியோ எமோஷனலாக சைக்காலஜிக்கலாக பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு சீன்ஸ் இருக்கும். இந்த படத்துடைய ஹீரோயினுக்கும் அப்படி தான் காட்சி அமைப்புகள் எல்லாமே அவ்வளவு பிரில்லியண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கான்டென்ட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.